அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த உலகமே கொண்டாடுகின்ற மே 1 உழைப்பாளர் தின நாளுக்கு உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த உலகமே கொண்டாடுகின்ற அந்த மே 1ஓட வரலாறு என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அப்படி நம்ம இந்த உலகமே கொண்டாடுகின்ற மே 1ஓட வரலாறு என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, நம்ம மனிதன் உருவான முதல் புள்ளியிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா மனிதன் குரங்குலேருந்து மனிதனா உருவாகி, அவனுக்கான உணவுப் பொருள்கள அவனே தயார் பண்ணி, சேமிச்சு வச்சு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க அந்த காலகட்டத்திலேருந்து, இந்த முதலாளி வர்க்கம்ன்றது ஆரம்பிச்சுருச்சு. அந்த முதலாளி வர்க்கம் வந்ததுனால தான், தொழிலாளி வர்க்கம்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. தொழிலாளி வர்க்கம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அன்றைய காலகட்டத்திலேயே யாரெல்லாம் கொஞ்சம் அ தொழில் நுணுக்கத்தோட ஒரு தீர்க்கமா இருக்கிறாங்களோ, அவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட நிலத்த அவங்க வளர்ச்சி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்ச நிலத்துல வேலை செய்யறதுக்கான ஒரு ஆட்களுக்கு கூட்டம் தேவைப்படுது. அப்படி இருக்கிற அந்த கூட்டத்த தான் இந்த தொழிலாளர் வர்க்கத்த பயன்படுத்தி, அதுல செழுமையான ஒரு விவசாயம் பண்றதோ, இல்ல உற்பத்தி பண்றதோ இதெல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இதே காலங்கள் கடந்து, கடந்து, கடந்து போயிட்டு இருக்கும்போது, ப 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்லாம் கடைசியா ஒரு போராட்டங்கள்லாம் வெடிக்குது. அதிகப்படியான உழைப்ப சுரண்டுறாங்க. இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னும்போது, அந்த காலகட்டத்தில ஏங்கல்ஸ், அந்த காரல் மார்க்ஸ் அவரோட தத்துவங்கள் அ வெளிய வருது. ஒவ்வொருத்தர் மக்களிடம் போய் சென்றடையுது. அதாவது அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கும், முதலாளி வர்க்கத்துக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசங்கள் வேறுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத அவங்களோட கருத்துக்கள் போய் அ பதிய வச்சு அவங்கள போராட்டத்த தூண்டுது. அதாவது நீ அடிமையா இருக்கிற, நீ அடிமைத்தனத்திலருந்து மாறணும். உனக்கான உரிமைய ஒண்ணு பெறணும். அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு சிந்தனைய அவங்க விதைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் மக்கள் பெருந்திரளா கூடி முதல்ல அ அமெரிக்கா சிக்காகோ நகர்ல 1800 கடைசி காலகட்டங்கள்ல போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அதே மாரி தொடர்ச்சியா அது செய்தி வெளியான உடனே அந்தந்த நாடுகள்ல மக்கள் தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இதனோட விளைவா 1900 ஆரம்ப காலகட்டத்திலே அனைத்து நாடுகளும் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி, சரி நம்ம அவங்க கேட்கறத நம்ம குடுத்துருவோம். நமக்கு தொழிலாளர் தேவை தான் அப்படின்றத அ உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு அந்த தொழிலாளருக்கான நாள் தான் மே 1 அப்படின்ற நாள அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முதல்ல அமெரிக்கா நகர்ல சிக்காகோ நகர்ல தான் ஆரம்பிச்சாங்க. மே 1 தொழிலாளர் தினமா கொண்டாடுறதுக்கான நாட்கள இந்தியாவுல எப்போ கொண்டாடுனாங்க அப்படின்னா, அ 1923ல அப்போ மாநகராட்சியா இருந்தது மதராசப்பட்டினம் அப்படின்ற இப்போதைக்கு இருக்கிற சென்னை. இந்த இடத்துல இருக்கிற மெரினா கடற்கரையில தான் சிங்காரவேலு ஐயா, நம்ம அ மூத்தவர் சிங்காரவேலு அவர்கள் தான் இந்த மே தின கொண்டாட்டத்த மெரினா பீச்ல கொண்டாடுறாரு. அவரோட நினைவா தான் இப்போ நீங்க பார்க்குங்க மெரினா பீச்ல உழைப்பாளருக்கான சிலை வச்சிருக்கிறது அவரோட நினைவா தான் இருக்குது. இது இந்த காலகட்டத்தில 48 இதுல அவரோட டாக்டர் அம்பேத்கரோட இதுல பங்கு என்ன இருக்குன்னா, ச இந்திய நாட்டுக்கான அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களும் அவரு வகுத்து குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தொழிலாளர்களுக்கு நலனுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் 8 மணி நேர பணிய உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு அவரு தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துனாரு. எல்லாரோட உழைக்கும் இந்த வர்க்கத்துக்கு 8 மணி நேரம் தான் செய்யணும். 8 மணி நேரம் வேலை தான் ஒரு தொழிலாளருக்கான சரியான தீர்க்கமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் முன்னிறுத்தி, அவரோட அரசியலமைப்பு சட்டம் கொண்டு இயற்றி தான் இந்த இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த 8 மணி நேர அ வேலைன்றத சட்ட ரீதியா அவர் தான் கொண்டு வந்தாரு. அ பல கட்ட போராட்டங்களை நடத்தி, அது தொழிலாளர் நலனுக்காக இந்த மே தின நன்னாளை கொண்டாடுகின்ற இந்த நாட்களை உருவாக்கி தந்த அத்தனை மேதாவிகளுக்கும், ஆம் இந்தியாவில் அது ஒரு வரையறுக்கப்பட்ட சட்டமாக கொண்டு இங்கு வாழ்கின்ற அத்தனை தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாக்கும் விதமாக சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் நமது தீது நன்றும் வலையொலி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உலக இயக்கத்திற்கும், வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் நமது பங்கு மிக இன்றியமையாததாக இருக்கும். எனவேதான் மீண்டும் ஒரு முறை இந்த உலக வளர்ச்சிக்கும், இயக்கத்திற்கும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இந்த தீது நன்றும் சார்பாக அனைவருக்கும் இந்த மே தின உழைப்பாளர் தின நல்வாழ்வு. மீண்டும் இதேபோல் மற்றொரு காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பெருகுமார். நன்றி, வணக்கம்.